கத்திரிக்காய் கூட இந்த பொருட்கள்லாம் சேர்த்து ஒரு முறை செய்து பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சூடான சாதத்தோடலாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா தேவாமிர்தமா இருக்கும். இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் அருமையா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் காய்ந்த வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் மாறிடக்கூடாது. அடுத்ததான் 1 டீஸ்பூன் தனியா கொத்தமல்லி விதை சேர்த்துட்டு அதையும் ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. எதுவுமே நிறம் மாறிடக்கூடாது. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், முந்திரி 20 இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு வறுத்துக்கோங்க. அடுத்ததான் இஞ்சி 4 துண்டு, பூண்டு 10 பல்லு, தேங்காய் ஒரு 8 துண்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே கொஞ்சம் அப்படியே நிறம் மாறி வரணும். அதே சமயத்தில் கருகிடக்கூடாது. இதில் 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அதனுடைய நார்லாம் இருக்கும்ல அதை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்ல நிறம் மாறி இருக்குது. அதே சமயத்தில் கருகலை. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததான் கத்திரிக்காய் கொஞ்சம் குண்டு கத்திரிக்காவாக பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த மேலே காம்பு நீட்டாக இருக்குல்ல அதை கொஞ்சமாக கட் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் ஒரு 4 துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பூச்சி புழு அந்த மாதிரிலாம் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. நிறம் மாறாமல் இருக்கும். இப்போ ஒரு கத்திரிக்காவை எடுத்துகிட்டு நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்ல அந்த மசாலாவை இது உள்ளே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் செஞ்சுக்கோங்க. அடுத்ததான் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்பொழுது கருவேப்பிலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்பயும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வேர்க்கடலை எள்ளு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா அந்த காயில் நல்ல மசாலா சூப்பராக இறங்கும். இப்போ அந்த கத்திரிக்காயோடைய நிறம் கொஞ்சம் மாறி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மிச்ச மசாலா அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் 1, தக்காளி 1 இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி சேர்க்கும் போது வதங்கி வருமானு கேட்டிங்கன்னா சூப்பராக வதங்கி வரும், பயப்படாதீங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு அந்த கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க. இந்த இடத்துல அந்த குழம்பினுடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்துக்கோங்க. உப்பினுடைய பதம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சுருங்க. கரெக்டாக 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும். நல்லா சூப்பராக அழகாக வெந்து வந்துடும். அவ்வளோதான். நான் இன்றைக்கி 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்ல மேலே எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய் சூப்பராக வெந்து வந்திருக்கு. அதே சமயத்தில் ரொம்ப குழஞ்சியும் போகலை, பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி சூடான சாதத்தோட பரிமாறினீங்கன்னா தேவாமிர்தமாக இருக்கும். தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இல்லைன்னா இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.